ஆனந்துக்கு ஃபோன் பண்றாங்க. கேளுங்க உங்க தலைவர் வரட்டுமான்னு கேளுங்க. விஜய நாங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இப்ப அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடணும்னு சொல்றாங்க. இல்ல எங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்குது. அது 2 மணிக்கு முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு வாங்கன்னு புசி ஆனந்து சொல்றாரு. ஸோ இவங்க பனையூர் வீட்டுக்கு போறாங்க. பனையூர் வீடுங்கிறது கிட்டத்தட்ட விஜயினுடைய இப்ப ஆபீஸாவே மாத்தி வச்சிருக்கிறதுனால, அங்க போறாங்க. போகும்போது பூச்சி முருகனோட கூட யார் போறதுன்னா, ராஜீவ் காந்தின்னு சொல்லி அ ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர், இப்பவும் பத்திரிகையாளர் தான். அவர் வந்து பூச்சி முருகனுடைய முக்கியமான ஒரு உதவியாளரா இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து புஷி ஆனந்த் அந்த காலத்திலேருந்தே தெரியுங்கிறதால, இவர் முதல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் கேட்டோனயே வான்னு சொல்றாரு. அங்க இருக்க ராஜ்மோகன், விஜய் கட்சியினுடைய ராஜ்மோகனையும் இவங்களுக்கு தெரியும். சொன்ன உடனே போறாங்க. போனா இவங்கள வாசல்லே வரவேற்கிறதே யாருன்னா, பர்வேஷ்ன்ற தம்பி, புதுக்கோட்டை தம்பி. அந்த புதுக்கோட்டை தம்பி வந்து விஜய் கட்சியில முக்கிய நிர்வாகியா இருக்காரு. ஆனா அவர் யாருன்னா, கலைஞர் காலத்திலிருந்து திமுக குடும்பத்த சேர்ந்தவரு. அவர வந்து பூச்சி முருகன் போன்றவர்கள்லாம் ரொம்ப அறிமுகமானவங்க. "அண்ணே, அண்ணே வாங்கண்ணே, வாங்கண்ணேன்னு" உள்ள கூட்டின்னு போறாங்க. ஆனால் விஜய வந்து பார்க்க முடியல இவங்களால. பார்க்க முடியல. புஷி ஆனந்த கூப்பிட்டோனே ரொம்ப சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிறாரு. வரேன், வரல இந்த மீட்டிங்க்கு உத்தரவாதம் குடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா பழைய கதையெல்லாம் பேசிட்டு, முதல்வர்